சந்தியா ராகம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரகுராம் ஜானகி 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியில வந்ததும் கோயிலுக்கு தான் போய் கோயிலில் உட்காந்துருக்காங்க. எங்க நீங்க மாத்திரை போடணும், பசியா இருக்கும், நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேங்கிறாங்க. இல்ல ஜானகி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்றாங்க ரகுராம். மாயா மூலமா இந்த விஷயம் தனாவுக்கு தெரியுது. தனா அப்பா அம்மா இப்போ என்னால கஷ்டப்படுறாங்களேன்னு நினைச்சு கண்ணீர் வெட்டிக்கிட்டே சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்து அப்பா அம்மாவுக்காக கொடுக்கறக்கு கோயிலுக்கு வந்திருக்காங்க. அப்ப சாப்பாடு இருக்கு வாங்கன்னு கூப்பிடவும் அப்ப ஜானகி தான் போறாங்க. போயிட்டு யாருன்னே தெரியாது, நீ எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறியம்மாங்கிறாங்க. அம்மா நான் தான் வந்திருக்கேன்னு சொல்லி தனா சொல்லவும் ஜானகி சந்தோஷப்படுறாங்க. அப்ப கண்ணீர் விட்டு அழுகுறாங்க தனா. அம்மா என்னால தானே உங்க 2 பேத்துக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க தனா. எங்களோட பண கஷ்டத்துக்காக தானே நீ இப்படி பணத்தை ஏற்பாடு பண்றதுக்காக பஞ்சாயத்துல நீ உண்மையை சொல்லாம எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நின்னீங்கல்ல, என்னால தானே நினைக்கும் போது எனக்கு வருத்தமா இருக்குதுன்னு சொல்லி அழுகுறாங்க தனா. நீ ஒன்றும் அழுகாதடா, நான் உங்களை கைவிட மாட்டேன், கவலைப்படாதீங்க அம்மா. கண்டிப்பா மாயாவும் நானும் உங்க 2 பேர்த்தையும் கைவிட மாட்டோமா. கண்டிப்பா நீங்க நிரபராதின்னு நாங்க நிரூபிச்சு காட்டுவோம் பாருங்கங்கிறாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு தனாங்கிறாங்க ஜானகி. சரிம்மா, ரொம்ப நேரமா இங்க நின்று பேசினா அப்பாவுக்கு சந்தேகம் வந்துடும், அப்பா வந்து பார்த்துருவாரு, அதுக்கப்புறம் அவர் சாப்பிடவும் மாட்டாரு, நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு தனா அங்கிருந்து கிளம்புறாங்க. ஜானகியும் சரிம்மா பார்த்து போன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அப்பதான் ஜானகிக்கு சந்தேகமா இருக்கு. ஆமா, எல்லாருமே நம்ம கிட்ட அவ்வளவு கேள்வி கேட்டாங்க, அந்த நேரத்துல கோயிலுக்கு எதுக்காக போனீங்கன்னு எல்லாம் கேட்டாங்க, ஆனா இவர் மட்டும் ஒரு வார்த்தை கூட நம்ம கிட்ட கேட்கலையேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஜானகி. தனாவும் கதிரும் அனுப்பிச்சு வச்சுட்டு ஜானகி வர்றாங்க. அப்ப ரகுராம் கேக்குறாங்க, என்னம்மா அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்களாங்கிறாங்க. ஆமாங்க, பசி எரிஞ்சு ஏதோ அந்த நேரத்துல சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, கடவுளா பார்த்து தான் அந்த பொண்ணையும் பையனையும் அனுப்பிச்சு வச்சிருக்காருன்னு சொல்றாங்க ரகுராம். அந்த பொண்ணு உருட்டி கொடுத்த சாப்பாட்டை நம்ம சாப்பிடும்போது அது தனா மாதிரியே இருந்துச்சு. தனா இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், அந்த பொண்ணு நம்ம பொண்ணு மாதிரி தானே நினைச்சு அப்படியே ரகுராம் கண் கலங்கி கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஜானகி கேட்குறாங்க, என்னங்க என்னாச்சு உங்களுக்கு, ஏன் அழுகுறீங்க, இந்த நிலைமைக்கு என்னால தானே காரணம், என்னால தானே உங்களுக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை கொண்டு வந்து விட்டுட்டேனே, எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கிறதுக்கு நான் காரணம் ஆயிட்டேனுங்கிறாங்க ஜானகி. என்ன ஜானகி பேசிட்டு இருக்க, உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் அப்படியே விட்டுருவேன்னு நீ நினைச்சியா, அப்படியெல்லாம் விட மாட்டேன் ஜானகி, உன்னை எப்போ கைப்பிடிச்சோனோ அப்பவே உனக்கு ஏதாவது ஒன்றுனா நானும் துடிச்சு போயிடுவேன், உன் பிரச்சனையில பாதியா நான் நிற்பேனே தவிர உன்னை கைவிட மாட்டேங்கிறாங்க ரகுராம். சரி ஜானகி, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லை, இப்போ கேட்குறேன் சொல்லு, அந்த அன்னைக்கு நைட்டு நீ எதுக்காக கோயிலுக்கு போனேன்னு கேட்குறாங்க. இதை கேட்டதும் ஜானகி அப்பதான் கொஞ்சம் பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி உண்மை நடந்ததையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்ட ரகுராம் அப்படியே துடிச்சு போயிடுறாரு. சரிதான் இதுக்கு காரணம்னு ஜானகி சொன்னதும் அப்படியே ரகுராம் கேட்டதும் துடிச்சு போய் ஆவேசத்துல கோபத்தோட எந்திரிச்சு புவனேஸ்வரி வீட்டுக்கு போய் அங்கிருந்து அத்தனை பேர்த்தையும் அடிச்சு நொறுக்கி தர்றாங்க. இருக்கிற பிரச்சனையை விட இன்னும் பிரச்சனை அதிகமாயிடும், இப்போதைக்கு இதை பத்தி சொல்லாம இருக்கிறதே நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு ஜானகி அதை மூடி மறைச்சிடுறாங்க. ஜானகி இதை பத்தியே நினைச்சிட்டு இருக்கும்போது ரகுராம் கேட்குறாங்க, என்ன ஜானகி நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதிலே சொல்லலை, அந்த அன்னைக்கு எதுக்காக நீ கோயிலுக்கு போனேன்னு சொல்லுன்னு கேட்குறாங்க. இல்லைங்க, அதோட காரணத்தை மட்டும் நீங்க இப்போதைக்கு என்கிட்ட கேட்காதீங்கிறாங்க. நீ காரணத்தை சொல்லினா அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும் ஜானகி, உன்னை பத்தி எனக்கு தெரியாத என்ன உண்மையை சொல்ல போறியா இல்லையாங்கிறாங்க. என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நீ நினைச்சீன்னா சொல்ல வேண்டாம், ஆனா நீ அங்க போனதுக்கான காரணம் கண்டிப்பா ஏதாவது ஒன்று இருக்கும், என்கிட்ட சொல்லலாம் நீ நினைச்சீன்னா அதுக்கான காரணத்துக்காக நான் ஏதாவது உனக்கு உதவ முடியுமான்னு நான் பாக்குறேங்கிறாங்க. நான் சொல்றேனேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, இதோ இந்த கடவுள் சாட்சியா நான் அந்த இடத்துல அந்த நகையை நான் திருடலைங்க, அந்த ஆத்தா நமக்கு கண்டிப்பா துணையா இருக்கும், ஆனா நீங்க என்னை நம்பினீங்கன்னா போதும், அதுக்கான காரணத்தை நான் இப்ப சொல்ல விரும்பலைன்னு சொல்லிடுறாங்க ஜானகி. ஜானகி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, நகைக்கோ பணத்துக்கோ நீ ஆசைப்படாதவன்னு எனக்கு தெரியும், கண்டிப்பா நீ அந்த நகையை எடுத்திருக்க மாட்டேங்கன்னு எனக்கு தெரியும், உண்மையில நான் நம்பிக்கை வைக்காம வேற யார் மேல நான் நம்பிக்கை வைக்க போறேன், இதனால ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருக்கீங்கன்னு தெரியுது, என் மடியில தலை வச்சு படுத்துக்கோங்க, கொஞ்சம் ஆறுதலா இருக்குங்கிறாங்க. ரகுராம் ஜானகி மடியில தலை வச்சு படுக்கிறாங்க. அதை பார்த்த ஜானகி கண் கலங்கி அழுகுறாங்க. என்னால தானே இவர் வீட்டை விட்டு வெளியே வரும்படி ஆயிடுச்சு, இவரோட கௌரவம் என்ன, சொத்து மதிப்பு என்ன, சௌகரியம் என்ன, ஊருக்கே நான் சொல்றவரு இன்னைக்கு என்னால இப்படி தலை குனிஞ்சு நிக்கிறாருன்னு வருத்தப்பட்டு கொண்டிருக்காங்க ஜானகி. வீட்டுல சீனு வந்து மாயா கிட்ட, அம்மா பெரியமா பெரியப்பா எங்க போயிருக்காங்கன்னு கேக்குறாங்க. அவங்க 2 பேரும் கோயில தான் இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் சாப்பாடு தனாவும் கதிரும் தான் கொண்டு கொடுத்துட்டு வந்தாங்கங்கிறாங்க. மாயா, எப்படியாவது அத்தையை நம்ம காப்பாற்றணும், அவங்க 2 பேர்த்தையும் திரும்ப வீட்டுக்கு கூப்பிடணும்னா அவங்க நிரபராதியை நிரூபிச்சா மட்டும்தான் நம்ம அத்தையும் மாமாவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும், இப்ப நம்ம என்ன செய்யலாம், ஒருவேளை அப்படி நிரூபிக்க முடியலன்னா நிச்சயமா மாமா இந்த வீட்டு பக்கமே வரமாட்டாரு. சீனுவும் மாயாவும் சில பேர்த்துக்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் சில பேர் அவங்களுக்கு எதிராக சாட்சி கையெழுத்து போடுறாங்க, சில பேர் அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காங்க. நகையில இருக்கிற கைரகை யாருதுன்னு முதல்ல செக் பண்ணணும், அப்பதான் அந்த நகையை யார் எடுத்தாங்கன்னு தெரியும்னு எல்லாரும் அப்படி ஒரு ஆராய்ச்சியில இறங்கி இருக்காங்க. இங்க பத்மா பார்வதி 2 பேரும் நினைக்கிறாங்க,
யோசிக்கிறாங்க. இதை பார் பார்வதி, அண்ணி வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க, இனிமே அந்த குத்துச்சாவி உன்கிட்ட தான் இருக்கணுங்கிறாங்க பத்மா. இந்த சாவி உன்கிட்டயே எப்பவும் நிரந்தரமா இருக்கணும்னு நீ நினைச்சினா ஜானகி அண்ணி இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுங்கிறாங்க பத்மா. ஆமாங்க நீ, நானும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஜானகி அக்கா திரும்ப இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா கொத்து சாவி அவங்க கிட்ட போயிடும். அப்புறம் என் புருஷனுக்கும் இருக்கிற மதிப்பே இல்லாமல் போயிடும். அதனால அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வராமல் இருக்க வரைக்கும் நமக்கு நல்லதுதான் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது மகாலிங்கம் பார்வதிக்கு ஃபோன் பண்றாங்க. அங்க என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. நடந்த விஷயத்தை அத்தனையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்வதி. இதை கேட்டதும் மகாலிங்கம் ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தா, என்ன பார்வதி சொல்ற, அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போனா ரொம்ப பிரச்சனையாச்சேங்கிறாங்க. ஆமாங்க மாமா, போகும்போது அவங்க சாவி இதெல்லாம் எங்ககிட்ட தான் பொறுப்பா கொடுத்துட்டு போனாங்கங்கிறாங்க. அட அப்படியா, அப்ப சரி, நல்லதா போச்சு. எங்க சாவியும் சேர்த்து அந்த ஜானகி அம்மா கொண்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்க வீட்டுல பணத்துக்கு நகைக்கும் கஷ்டமாச்சேன்னு நான் நினைச்சேன். ஆனா சாவியை எச்சரிக்கையா உன் கையில தானே கொடுத்துட்டு போயிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க மகாலிங்கம். பார்வதி, இது உனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம். அதாவது உனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு நல்ல நேரம் இது. இதை நீ பயன்படுத்திக்கணும். இதை நீ பயன்படுத்திக்கணும்னா கண்டிப்பா அந்த ஜானகியும் ரகுராமும் திரும்ப வீட்டு பக்கமே வரக்கூடாது. அவங்க அந்த வீட்டுக்கு வராம இருக்க வரைக்கும் தான் உங்ககிட்ட அந்த பொறுப்பு இருக்கும், நிலையா இருக்குங்கிறாங்க மகாலிங்கம். ஆமா மாமா, திரும்பவும் அவங்க இந்த வீட்டு பக்கமே வராம இருக்கிற மாதிரி அவங்கள நீங்க தான் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். நான் அதை என்னைக்கும் மறக்க மாட்டேன். அப்படி கேட்டுட்டு இருக்கிறாங்க, உதவி கேட்குறாங்க பார்வதி. மாமா, இன்னொரு முக்கியமான விஷயம், ஜானகி அக்கா இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே உண்மையை சொல்லவே இல்லை. கோயிலுக்கு எதுக்காக அந்த நேரத்தில் போனாங்கன்னு யாருக்கிட்டையும் சொல்லாத இருக்க வரைக்கும் அதுவும் நமக்கு ஒரு நல்ல சாதகமாக தான் அமைஞ்சுக்கிருச்சு. ஆனால் அந்த அக்கா தான் நகையை எடுத்தாங்கன்னு நம்ம நிரூபிக்கணும். அப்பதான் ஜானகி அக்கா வெளியில் வரவும் மாட்டாங்க, இந்த வீட்டுக்கு வரவும் மாட்டாங்கன்னு சந்தோஷப்படுறாங்க பார்வதி. எதுக்காக அவங்க கோயிலுக்கு போனேன்னு பஞ்சாயத்துலேயே சொல்லலை, அதுக்கப்புறம் இனிமே யார்கிட்ட சொல்ல போகிறாங்க? ஜானகி அக்கா உண்மையை சொல்லாத வரைக்கும் இதை நம்ம சாதகமாக பயன்படுத்திக்க வேண்டியதானுங்கிறாங்க பார்வதி. மாமா, நிரந்தரமாக ஜானகி அக்கா இந்த வீட்டு பக்கமே வராத மாதிரி நீங்கள் தான் மாமா இன்னும் ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுங்கிறாங்க பார்வதி. பார்வதி, என்கிட்ட உண்மையை சொல்லிட்டல்ல, நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலையே படாத. ஜானகி ரகுராம் இனிமேல் திரும்ப அந்த வீட்டு பக்கமே வரமாட்டாங்க பாரு. வராத அளவுக்கு இன்னும் என்னெல்லாம் வேலை பார்க்க போகிறேன் பாருங்கிறாங்க மகாலிங்கம். முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜானகி மட்டும் அந்த வீட்டுக்குள்ளே வராமல் இருந்தால் மாயாவுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் மாயாவை வெளியே விரட்டுறது ரொம்ப சுலபமான விஷயம். அடுத்தது சீனுவுக்கும் என் பொண்ணு சாருவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சேன். மாயாவும் ஜானகியும் தானே ரொம்ப இடத்துல இருந்தாங்க. ஜானகி சப்போர்ட்ல தானே மாயா ஆட்டமே ஆடிக்கிட்டு இருந்தா. இனிமே அவளோட ஆட்டத்தையும் கொட்டத்தையும் அடக்கிறதுக்கு இதுதான் நல்ல சான்ஸ். திரும்ப ஜானகி வராத மாதிரி நான் பார்த்துக்கிறேன், எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு நல்ல சான்ஸுங்கிறாங்க மகாலிங்கம் உடனே புவனேஸ்வரிக்கு போன் பண்ணி நடந்த விஷயங்கள் அத்தனையும் சொல்றாங்க. இதை கேட்ட புவனேஸ்வரியும் பரமேஸ்வரும் சந்தோஷத்துல மகாலிங்கத்துக்கிட்ட பேசுறாங்க. என்ன மகாலிங்கம், இது உண்மையை தான் சொல்றீங்களா? இதை நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையாங்கிறாங்க புவனேஸ்வரி. ஆமாங்கம்மா, பஞ்சாயத்துல இந்த ஜானகி உண்மையை சொல்லவே இல்லை. எதனால கோயிலுக்கு போனேங்கிற விஷயத்தை அவ சொல்லாத இருக்க வரைக்கும் நமக்கு சாதகமா தான் அமையும் எல்லாமே. ஜானகி இன்னும் உண்மையை சொல்லாதனால இந்த விஷயத்த ஊதி பெருசாக்கணும். பஞ்சாயத்துல ஜானகி தான் அந்த நகையை எடுத்திருக்கான்னு நம்ம நிரூபிக்கணும். அப்படி நம்ம நிரூபிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஜானகி அந்த வீட்டுக்குள்ள போக மாட்டான். நான் நினைச்ச மாதிரி என் பொண்ணுக்கும் சீனுவுக்கும் கல்யாணத்தை பண்ணிடுவேன். ஜானகி வீட்டுக்கு வராம இருக்க வரைக்கும் இந்த மாயாவை ரொம்ப ஈஸியா சுலபமா அவளை வெளியே அனுப்பிடலாம். ரகுராம் ஜானகி 2 பேர்த்தையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பினதுக்கு அப்புறம் அவங்க திரும்ப இந்த வீட்டுக்கு வரலைன்னா அங்க இருந்த பாதி பிரச்சனை முடிஞ்சது. முக்கியமா என்னோட பிரச்சனை முடிஞ்ச மாதிரிங்கிறாங்க புவனா. மகாலிங்கம் சொல்றத பார்த்தா நமக்கு சாதகமா எல்லாம் அமைஞ்சிருக்கும் போல இருக்கு, சந்தோஷப்பட வேண்டிய விஷயங்கிறாங்க. ஆமாங்க, ரகுராம் வீட்டுக்கு வராம இருக்கணும்னா சிவராமன் நல்ல தீர்ப்பு சொல்ல. சிவராமன் மட்டும் தீர்ப்பு சொல்ல ஆரம்பிச்சுட்டா அந்த ரகுராம் குடும்பமே உடஞ்சது. செஞ்சதுக்கு அப்புறம் அந்த குடும்பம் ஒண்ணு சேர வாய்ப்பே இல்லை. இப்போதைக்கு வீட்டை விட்டு தானே வெளியே அனுப்பியிருக்கோம், இன்னும் ஊரை விட்டே வெளியே அனுப்புறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாளையில அதையும் செஞ்சிடலாங்கிறாங்க புவனேஸ்வரி. சரி புவனா, பஞ்சாயத்துக்கு நேராச்சு, அங்க என்னதான் நடக்குதுன்னு நம்மளும் போய் வேடிக்கை பார்க்கலாங்கிறாங்க. சிவராமன் கிளம்பும் போது யோசிக்கிறாங்க, இந்த பஞ்சாயத்து தீர்ப்பெல்லாம் நாம ஏன் எடுத்துக்கிட்டோம், பேசாம நம்ம இங்கிருந்து எங்கேயாவது கிளம்பி இருந்தா அண்ணனுக்கு எதிராக நம்ம எந்த தீர்ப்பும் சொல்ல வேண்டியதில்லை. ஜானகி என்னை வேற உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த உண்மையை சொல்லாத காரணத்தினால இப்ப அவங்களுக்கு எதிராகவே எல்லாமே சாட்சியும் அமைஞ்சிருக்கு. அண்ணனுக்கு எதிராக நான் என்ன தீர்ப்பு சொல்ல போறேன்னு எனக்கே தெரியலையேன்னு ஒரு படபடப்போட இருக்காங்க சிவராமன். இதை பார்த்த பார்வதி இன்னும் ஊக்கம் கொடுக்குறாங்க. இதை பாருங்க, பஞ்சாயத்துல நல்லா தெளிவா பேசுங்க. அதாவது ஜானகி அக்கா தான் இந்த நகையை திருடி இருக்காங்க. திருநவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அந்த தண்டனையோ உங்க அண்ணனுக்கும் அன்னைக்கும் கொடுங்க. திரும்ப இந்த வீட்டு பக்கமே வராத மாதிரி தீர்ப்பு நிலையான தீர்ப்பா சொல்லி முடிங்கிறாங்க பார்வதி. பத்மா மனசுக்குள்ள அவங்களையும் அறியாம ஒரு சந்தோஷத்துல மிதந்துகிட்டு இருக்காங்க. அதாவது திரும்பவும் ஜானகி அண்ணி மட்டும் இந்த வீட்டுக்குள்ள வராம இருந்தாங்கன்னா இந்த மாயாவை கூடிய சீக்கிரம் வெளியே வரட்டுறதுக்கு அருமையான சான்ஸ். இப்போதைக்கு எல்லாம் சிவராமன் கையில தான் இருக்கு. சிவராமன் பார்த்து அன்னைக்கு எதிராக
தீர்ப்பு சொல்லிட்டா பரவாயில்லையேன்னு நினச்சிட்டு வராங்க பத்மா. பஞ்சாயத்து கூடியிருது. அங்கே சிவராமன் வந்து ரகுராம் கோர வேண்டிய சேரில் உட்காந்துருக்காங்க. ரகுராம் ஜானகி ஒரு பக்கம் நிற்கிறாங்க. அப்போ ரகுராம் சிவராமனை பார்த்து தலை அசைக்கிறாங்க. அந்த தலை அசைக்கிற பார்வையில் நீ எப்பவும் யாருக்காகவும் கரெக்டான தீர்ப்பை மட்டும்தான் சொல்லணும், தவறாக போயிடக்கூடாதுங்கிறாங்க. அதை கேட்ட சிவராமனும் சரிங்கன்னு பணிஞ்சு தலையசிக்கிறாரு. சிவராமன் ஜானகி கிட்ட எதுக்காக கோயிலுக்கு போனீங்கன்னு கேட்கவும் அப்படியே பேசாமல் அமைதியாகவே நிற்கிறாங்க. அப்போ அந்த நகையை எடுத்தது நீங்கள் தானான்னு கேட்கும்போதும் பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. இது கேட்ட சிவராமன் தீர்ப்பு சொல்ல போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து மாயா சீனு 2 பேரும் பஞ்சாயத்துக்குள்ளே வராங்க. தயவு செய்து எங்கள் பெரியம்மா பேரில் எந்த தப்பும் சொல்லிடாதீங்க. எங்கள் பெரியம்மா எந்த ஒரு தப்புமே பண்ணல. அவங்க திருடினது யாருன்னு பாருங்கன்னு சொல்லி ஆதாரத்தை பூரா மாயா எடுத்து காட்டுறாங்க. அதில் பார்த்தா புவனேஸ்வரி தான் ஆள் வச்சு அந்த நகையை எடுத்திருக்கிறது தெரிய வருது. இது தெரிஞ்சதும் பஞ்சாயத்தோட தீர்ப்பு திசை மாறுது. இதை கேட்டதும் புவனேஸ்வரி ஆடி போய் நிற்கிறாங்க. அதுக்கும் காரணம் புவனேஸ்வரி தான் தெரிஞ்சதும் ஊர் மக்கள் எல்லாரும் புவனேஸ்வரி பரமேஸ்வரி 2 பேர்த்தையும் திட்டி தீக்குறாங்க, காரி துப்பாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.